வணக்கம். நான் டாக்டர் தியாகராஜன். கோவை எண்டோகேர் கிளினிக்லேருந்து பேசுறேன். சர்க்கரை நோய்னா என்னங்கிறத பத்தி இன்னைக்கு பேசலான்ட்டு இருக்கேன். நார்மலா எல்லா ரத்தத்திலயும் சர்க்கரை இருக்கும். ஸோ சர்க்கரைங்கிறது வந்து நமக்கு எனர்ஜி குடுக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ நாம சாப்பிடுற உணவிலிருந்து கார்போஹைட்ரேட் வந்து செரிமானம் ஆகி சர்க்கரையா தான் ரத்தத்துக்கு போகுது. அந்த சர்க்கரை செல்ஸுக்கு போகுது. செல்ஸ்னா வந்து ஹார்ட்ல இருக்கிற செல்ஸ், பிரெயின்ல இருக்கிற செல்ஸ், தசைகள்ல இருக்கிற செல்ஸ் எல்லா செல்ஸ்களுக்கும் குளுக்கோஸ் உள்ள போகுது. அது உள்ள போய் சக்தியா மாறி நம்ம உடல் வேலை செய்யறதுக்கான ஆற்றல குடுக்குது. ஆனா, அந்த குளுக்கோஸ ரத்தத்திலிருந்து செல்லுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான ஹார்மோன் தேவை. அதுதான் இன்சுலின். அந்த இன்சுலின் ஏதோ ஒரு வகையில பத்தாம போனா தான் நமக்கு சர்க்கரை வியாதி, சுகர் அதாவது டயபெட்டிஸ் வருது. ஸோ அதில பல வகை இருக்கு. டைப் 1 சுகர்னா ஒரு ஆட்டோ இம்யூன் வியாதிம்பாங்க. அதாவது உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி உங்களோட இன்சுலின் தயாரிக்கிற செல்கள அழிக்கிறதுனால ஏற்படக்கூடியது டைப் 1 சுகரு. அதில வந்து இன்சுலின் சுத்தமாவே குறைஞ்சு போயிடும். 2வது டைப் 2 சுகர். டைப் 2 சுகர் தான் பொதுவா பல பேருக்கு இருக்கிற சுகர். ஸோ அதில என்ன நடக்குதுன்னா வந்து இன்சுலின் சுரக்குது. ஆனா, அது சரியானபடி வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ அப்போ வந்து போக போக அதிக இன்சுலின் தேவைப்படும். ஆனா, ஒரு கட்டத்தில கணையத்தினால அதுக்கு தகுந்த அளவுக்கு இன்சுலின் சுரக்க முடியாது. அப்ப ரத்தத்தில இருக்கிற சர்க்கரை அளவு கூட ஆரம்பிச்சிருது. அது போக போக பல விளைவுகள ஏற்படுத்தலாம். அது சரி பண்ணணும்னா, ரத்தத்தில இருக்கிற சர்க்கரை அளவை செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் அதுக்கு தேவையான உடற்பயிற்சி, அதுக்கு தேவையான டயட் எடுத்துக்கணும். ப்ளஸ் தேவைப்பட்டா மருந்துகள் எடுத்துக்கணும். அப்படி கரெக்ட்டா வச்சுக்கிட்டோம்னா, சுகரும் கண்ட்ரோல்ல இருக்கும். ரத்தத்தில இருக்கிற அளவு சரியா இருக்கும். அதனால வேற எந்த தீங்கும் ஏற்படாம நம்ம உடல பார்த்துக்கலாம். நன்றி.